சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பெண்கள் வந்து 3ல் 1 பெண் வந்து அனிமிக்கால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடல் சோர்வு, மனசோர்வு, பகலில் தூங்குறது, இரவில் தூங்காமல் இருக்கிறது, முடி கொட்டுறது, இதுக்கும் அனிமிக்குக்கும் ரொம்ப சமம். ஒரு நியூஸ் படி உள்ள இந்தியாவில் வந்து கேரளாவும் தமிழ்நாடு தான் ஒபேசிட்டியில் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வருது. டயட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தா மட்டும்தான் டயட்டுக்கு சூஸ் பண்ண முடியும். ஆமாம், இல்லாட்டி போகிறது வேஸ்ட். நீங்கள் எப்படி ஒரு டயட்டை டிசைட் பண்ணுவீங்க? ஒரு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்கள போய் காய்கறி நிறையா சாப்பிடுன்னு பத்தாது. குடிக்காமல் லிவர் கெட்டு போகுமா? குடித்தவங்களோட குடிக்காதவங்களுக்கு அதிகமாக லிவர் கெட்டு போகுது. ஏன் அப்படின்னா இந்த கொக்கோ கோலா மாதிரியான ஜூஸு, அந்த மாதிரியான பானங்கள், அதுவும் குடிப்பழக்கம் தானே பயங்கர ஸ்ட்ராங். அவங்களால செய்ய முடியாது எதுவும் இல்லை. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு கண்ணில் தனித்தனியாக கொட்டுது. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. எதனாலனே அவங்களால ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க முடியல. பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து ஒன்றுமே வேண்டாம். பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா பெண்களே வந்து இதை நல்லா இந்த இடத்தெல்லாம் அழுத்தி பார்த்து இங்கெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், ரவுண்டாக பண்ண சொல்லுவோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். உணவும் உணர்வும் அப்படின்றத தொடரில் நியூட்ரிஷனிஸ்ட் திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள் அவங்க கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும் அவங்க சந்தித்த அனுபவங்கள் பற்றியும் தொடர்ந்து நம்மளே பேசிட்டு வராங்க. இன்னைக்கும் இணைஞ்சிருக்காங்க, அவங்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம், டயட்டு பற்றி நம்ம பேசும்போது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பலவிதமான டயட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது நேற்றுக்கு வரைக்கும் நல்லா சாப்பிட்டவர் அடுத்த நாள் வந்து நான் டயட் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவராகவே முடிவு பண்ணி டயட்டில் இருப்பார். சாப்பாடை குறைச்சிக்கிறது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் மெடிக்கல் டேர்ம்ஸில் பேசும்போது நீங்கள் டயட்டில் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில நடைமுறைகள்லாம் இருக்குது. அதில் முக்கியமான நடைமுறை வந்து பிளட் ரிப்போர்ட் பண்ணணும், பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அந்த பிளட் டெஸ்ட் வந்து எதுக்காக டயட்டுக்கு பண்ணக்கூடிய தேவை என்ன? அவசியமாக பிளட் டெஸ்ட் பண்ணி ஆகணுமா? ரெண்டாவது, அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி டயட்ஸ் எப்படிலாம் மாறுதுன்னு பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம், தங்களுக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகான கேள்விகள் வந்து ஏன்னா நாங்கள் கொஞ்சம் குஷி ஆகிடுவோம். நிறைய பேர் வந்து ஒரு 1500 2000 3000 அவ்வளோதான் இருக்கும் மொத்தம் பிளட் ரிப்போர்ட். வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை பண்ணுங்க அப்படின்னா எதுக்கு பண்ணணும்? ஏன் பண்ணணும்? இது பண்ணி ஆகணுமா? எனக்கு ஊசினா பிடிக்காது, ரத்தத்தை இங்கே குத்துவாங்களே அது பண்ணால் பிடிக்காது அப்படிங்கிற எடுப்பாங்களே. ஆமாம், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மனநல ஆலோசகர்களுக்கு இது நான் கோரிக்கையாக வைக்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் மனநல ஆலோசகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா பிளட் ரிப்போர்ட் எடுத்து யாரையாவது டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள். மனதுக்கும் பிளட் ரிப்போர்ட்டுக்கு என்ன? நான் வரிசையாக சொல்லிடுறேன், என்னென்ன ரிப்போர்ட் தேவைன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட ஹீமோகிராம் அப்படிம்பாங்க. ஹீமோகிராமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸு, ஹீமோக்ளோபின் ஹெச்பி, அப்புறம் ஈஸ்னோஃபில்ஸு, எவ்வளோ ஈஸ்னோஃபில் இருக்குது அதை, பிளேட்லெட்டு, இந்த மாதிரியான ஒரு 12 டெஸ்ட் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட் ஹீமோகிராம் அப்படின்னா இரத்த அணுக்களோட விஷயங்கள் பண்ணுவாங்க. இது ஹெச்பி கம்மியாச்சு அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற பெண்கள் வந்து 3ல் 1 பெண் வந்து அனிமிக்கால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ எங்கிட்ட வந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் வரல, உடல் சோர்வு, மனசோர்வு, பகலில் தூங்குறது, இரவில் தூங்காமல் இருக்கிறது, முடி கொட்டுறது, அப்புறம் எதுலேயுமே பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸு, இதுக்கும் அனிமிக்குக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு பகல்லாம் தூங்குறேன், நைட்டு தூங்கலை அப்படின்னா நீ மொபைலை வச்சுடு, வாக்கிங் போ, அப்படிலாம் போனால் சரி வராது. அவங்களுக்கு ஹெச்பி கம்மியாக இருக்கா. அடுத்து ஹெச்பி கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ அதிகமாக போக்கு இருக்கா, ரத்தப்போக்கு இருக்கா, அவங்க எல்லா நியூட்ரிஷனும் சாப்பிட்டு ஏன் ஹெச்பி கம்மியாக இருக்குது அப்படின்னா கட்டில் வந்து நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் சரியா இல்லையா, இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறப்போ முதல்ல நம்மளுக்கு தெரிய வேண்டியது நீ அனிமிக்கா இல்லையா. அப்புறம் உங்களுக்கு அந்த இதில் வந்து ஈஸ்னோஃபில் நம்மளுக்கு ஒரு போனஸாக எல்லாமே கிடச்சிடும். அதில் ஓரளவுக்கு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா, வேறு ஏதாவது சிக்கல்கள் இருக்கான்னு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். இது முதல்ல ரூல் அவுட் பண்ணிடும். இரண்டாவது, மனநல ஆலோசகர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க டாக்டர்ட்டையும் ஒரு ஒப்பீனியன் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட் ஆரம்பிக்கணும். சப்ளிமெண்ட் பற்றியும் நம்ம பேசணும் இங்கே. ஸோ அடுத்த தொடர் கண்டிப்பாக சப்ளிமெண்ட் பற்றி நம்ம பேசிடுவோம். அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னா கொழுப்பை விட மிக முக்கியம் வந்து டயபெட்டிக்.
டயபெட்டிக் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிக் டயபெட்டிக்னு 2 விஷயம் இருக்குது. டயபெட்டிக்கில் என்ன பொதுவாக எடுப்பாங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுப்பாங்க. பொதுவாக மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லாம் விடிகாலையில் வருவாங்க. அவங்க ஃபாஸ்டிங் பிளட் சுகரும் ஆவரேஜ் பிளட் சுகரும் தான் எடுப்பாங்க. அடுத்து சாப்பிட்ட பிறகு 2 பிறகும் அந்த டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஃபாஸ்டிங் என்ன அப்படின்னா வெறும் வயிற்றில் உங்களோட சர்க்கரை அளவு எவ்வளோ அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டு. HbA1c 3 மாதம் உங்களோட ஆவரேஜ் சர்க்கரை அளவு என்ன, இது 6க்கு மேலே போனாலே நம்ம ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்கோம் தான் அர்த்தம். உங்களுக்கு டயபெட்டிக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா, டயபெட்டிக் என்ன பரம்பரையில் வருதா அப்படின்னா, பரம்பரையாக வரக்கூடிய உணவு பழக்கத்தினால தான் வருது. உங்களோட வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஒரு உணவு பழக்கம் வந்து அதையும் நீங்கள் சாப்பிட்டு காலையில் இட்லி தோசை, மதியானம் சாதம், சாயங்காலம் உப்புமா, ராத்திரி சப்பாத்தி அப்படின்னு ஒரு உணவு பழக்கத்தில் தான் இன்றைக்கி நம்ம தமிழர்கள் நிறையா இருக்கோம். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இன்றைக்கி நான் சமீபத்தில் படித்த நியூஸ் சரியாக இருந்ததுன்னா, ஒரு நியூஸ் படி இந்தியாவில் வந்து கேரளாவும் தமிழ்நாடும் தான் ஒபேசிட்டியில் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வருது. ஏன் அப்படின்னா நம்ம மால் நியூட்ரிஷனை ஒழிச்சிட்டோம், ஏழ்மையை குறைச்சிட்டோம். ஏழ்மையை குறைச்சோன்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஜாஸ்தி ஆகுது நம்மளுக்கு. ஸோ ஏழ்மை குறைப்புக்கும் ஒபேசிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஏழ்மை சம்மந்தமான மால் நியூட்ரிஷன் வியாதிகள் வராது. அப்புறம் ஹெச்பி ஏன் பெண்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, பெண்கள் வந்து சரியாக காய்கறி சாப்பிட மாட்டாங்க, கடைசியாக சாதத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனாலும் அவங்களுக்கு ஹெச்பி கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி அடுத்து டயபெட்டிக் தாய் தந்தைக்கு இருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து 30 வயசு ஆகிடுத்தா இன்றைக்கி வந்து டயபெட்டிக் பார்க்கணும். ஸோ நைட்டு வந்து நிறையா யூரின் போவாங்க, டக்குன்னு உடம்பு இளைக்கும், இல்லை டக்குன்னு உடம்பு கூடும், நிறைய சிம்டம்ஸ் வந்து டயபெட்டிக் சிம்டம், காயம் மாறாது, இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு தடவை. அடுத்து ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறத வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து நம்மளோட இன்சுலின் சுரப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். எப்படின்னா, நான் இப்போ இன்ஸ்டாவில் ஒரு ஃபேமஸ் ரீலு, ஒத்தி வந்து 50 கிலோன்னு இருக்கும், 160 கிலோன்னு இருக்கும், 170 கிலோன்னு இருப்பாங்க. 50 கிலோவுக்குவா இவ்வளோ சாப்பிடுவா, அவளுக்கு 51 கிலோ தான் போடும். 60 கிலோ இருக்கவங்க கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, பார்த்தா 63 கிலோ போயிடுவாங்க. 70 கிலோ இருக்கவங்க வெறும் தண்ணியை மட்டும் குடிப்பாங்க, 75 கிலோவுக்கு போயிடுவாங்க. தண்ணியை மட்டும் குடித்தா நம்மளுக்கு ஏன் இப்படி பெருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன அப்படின்னா, நம்மளோட உடம்பு வாகு, கட் ஃப்ளோரா எல்லாமே இருந்தாலும் உண்மைதானா மேம்? அப்படி வெயிட் ஏறும். தண்ணி குடிச்சாலே அந்த அளவுக்கு வெயிட் ஏறுது. தண்ணி குடிச்சா இல்லை, பொதுவாக சாப்பிட்டா சிலருக்கு கொஞ்சமாக கார்பு எடுத்தாலே உடம்பு ஏறிடும். சிலருக்கு வந்து நீங்களே பார்க்கலாங்க, ஒரு வீட்டில் வந்து என்ன சாப்பிட்டாலும் ஒல்லியாக இருக்கவங்க இருப்பாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் டயட்டில் இருக்காங்க? நீங்கள் எல்லாருமாவா குண்டா இருக்கு? எல்லோரும் சொல்லுவாங்க, ஏன் நான் மட்டும் ஏன் இப்படி குண்டாக இருக்கேன், எனக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டாலே ஏறுது அப்படிம்பாங்க. ஒன்று ஸ்டிராய்டு இஷ்யூஸ். நான் ஒரு பொண்ணை வந்து ஆனைக்கும்பின்னு ஒரு ஊரில் பார்த்தேன், கர்நாடகாவில். பயங்கர குண்டாக இருந்தாங்க, 130 கிலோ. கேட்டால் ஸ்டிராய்டுனால அப்படி ஆகிட்டேன், ஆஸ்துமாக்காக தொடர்ந்து ஸ்டிராய்ட் போட்டேன், அப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அந்த மருத்துவ ரீதிகளாகலாம் ஆகலாம். பட்டு நீங்கள் கேட்டது வந்து உடலில் வந்து பருமன் இருக்கவங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலே ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாகும். அது இந்த டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி எவ்வளோ இருக்குது. அதாவது உடலில் நீங்கள் சாப்பிட்ற சர்க்கரைக்கு இன்சுலின் உற்பத்தி ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், ஓவராக சர்க்கரையை பண்ணி ஓவராக இன்சுலின் உற்பத்தி ஆகி அந்த பாம்பு வெடிக்கிற அளவுக்கு பண்ணிவிடும். பலூனை ஊதி நீங்கள் விளையாண்டா பரவாயில்ல, பலூனை வெடிக்கிற அளவுக்கு ஊதுறது தான் ஓவராக சர்க்கரை. அப்போ உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வச்சு உங்களோட ப்ரீ டயபெட்டிக் இனிமேலுக்கு நீங்கள் சர்க்கரை கம்மியாக சாப்பிடுங்க, இல்லாட்டி இந்த 60 70 கிலோவுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து முதல்ல நம்ம ரத்த மாதிரிகள் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அனிமிக் இருக்கா, 2வது டயபெட்டிக் இருக்கா, 3வது என்னென்னு அனுமானிக்க முடியுதா? டயபெட்டிக், அனிமியா, அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால். அது மாதிரி கொலஸ்ட்ரால், கொழுப்பு. நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்மளுக்கு வாய் கொழுப்பு தான் ஜாஸ்தி. வாய் கொழுப்பை மட்டும் யாருமே அளக்க முடியல. உடம்புல இருக்க கொழுப்பு அளத்தெல்லாம் எங்களோட வாய் கொழுப்பு அளக்க முடியுமா? வீட்டில் அப்படி வாய் கொழுப்புக்கு ஒரு மீட்டர் வச்சதுன்னா அத்தனை கணவர்களாம் அந்த முதல்ல வாங்கி வீட்டில் அளந்துக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு வாய் கொழுப்பு இவ்வளோ இருக்குது, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு மேடத்துக்கு ஃபோன் பண்ணுவோம். அதுமாரி பெண்கள் கேட்பாங்க, என்ன மேடம் எனக்கு கொழுப்பு இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு எப்படி கொழுப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறப்ப கொழுப்பில் வந்து ட்ரைகிளிசரைடு, அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஒமேகா 3 குறைவாக இருந்தால் ட்ரைகிளிசரைடு இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருந்தால் ட்ரைகிளிசரைடு. ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி கொலஸ்ட்ரால் இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல், ஹெச்டிஎல், ஏஎல்டிஎல், இது எல்லாமே கால்குலேட். எல்டிஎல், ஹெச்டிஎல் கம்மியாக இருந்தால் எல்டிஎல் ஜாஸ்தியாகும். எல்லாத்தையும் விட மிக முக்கியம் டோட்டல் கொலஸ்ட்ரால். ஃபஸ்ட்டு டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல், ஹெச்டிஎல், இதெல்லாம் ட்ரைகிளிசரைடு ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கும்.
அப்போ அவங்க ஒமேகா 3 சப்ளிமெண்ட் போகணும். ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்கணும். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் கொழுப்புக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் ஏ கவுன்சிலர் பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ட்ரைக்ளிசரைடு எவ்வளோ இருக்குது, ஹெச்டிஎல் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு நல்ல கொழுப்பு இருக்கா, டோட்டல் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூட இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனை இல்லை. ட்ரைக்ளிசரைடு எல்டிஎல் ஹெச்டிஎலை பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஒமேகா 3 மாதிரியான சப்ளிமெண்ட் தேவைப்படலாம். ஸோ இது கொழுப்பு சார்ந்து. நிறைய பேருக்கு ஹெச்பிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன சம்மந்தம், கொலஸ்ட்ராலுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன சம்மந்தம், டயபெட்டிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து முதல்ல என்னோடய தொழில் வந்து மனநல ஆலோசகர். அப்படிங்கிறப்ப ஒரு மனநல ஆலோசகராக நீ ஹெச்பி கம்மியாக இருக்கனால தான் உனக்கு டிப்ரெஸ்டு மூட் இருக்குது, உனக்கு வந்து டயபெட்டிக் வர்றதுனால தான் நீ மாத்திரை சரியாக சாப்பிட்றதுனால தான் இப்படி இருக்க, உனக்கு ட்ரைக்ளிசரைடு ஏறி இருக்குது, அதையும் நீ சரி பண்ணணும் உன்னோட மனம் சரியாகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் பேசணும். இதை தாண்டி டோட்டல் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் எல்டிஎல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைலில் வந்துடும். லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் லிவர். இது வந்து ஆர்கன். இப்போ ரத்தம் பார்த்தோம், ரத்தத்தில் டயபெட்டிக் பார்த்துட்டோம். ரத்தத்தில் டயட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தா மட்டும்தான் டயட்டை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஆமாம், இல்லாட்டி போகிறது வேஸ்ட்டு. இல்லாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன நிலைமையிலேருந்து என்ன நிலைமை? நீங்கள் திடீர்னு டயட்டுக்கு அப்புறம் 3 மாதம் டெஸ்ட் எடுத்துருக்கீங்க. ஆனால் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பல ஸ்ட்ரெஸ்ஸே வரும். ஆமாம், டெஸ்ட் எடுத்து இல்லை, அது நல்லது. குட் ஸ்ட்ரெஸ். நீங்கள் டயட்டை முடிச்சுட்டு இருக்கீங்க, அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா 250 ட்ரைக்ளிசரைட் இருக்குது. அப்போ நீங்கள் டயட் எடுத்துகிட்டு அப்புறம் என்கிட்ட கேட்பாங்க, என்ன மேடம் நல்லா தானே சாப்பிட்டேன், நீங்கள் சொன்னது தான் சாப்பிட்டீங்க அப்படி. அதுக்கு முன்னாடி 750 இருந்திருக்கும், அதை பார்த்துருக்கவே மாட்டாங்க. நீங்கள் எப்படி ஒரு டயட்டை டிசைட் பண்ணுவீங்க? ஒரு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்கள போய் காய்கறி நிறையா சாப்பிடுன்னு பத்தாது. ஹீமோகுளோபினுக்கு ஹீம் அயான் நான் ஹீம் அயான் 2 இருக்குது. இன்றைக்கி ரொம்ப அறிவியலாக போகுது, இருந்தாலும் சொல்லிடுறேன். நான் ஹீம் அயான் அப்படிங்கிறது இருக்குது. ஹீம் அயான் எல்லாமே நான்வெஜ்ஜில் தான் கிடைக்கும். ரத்த பொரியல், ஆர்கன் மீட்டு, ரெட் மீட்டு, இதெல்லாம் வந்து ஹீமயன் கிடைக்கும். நீங்கள் என்ன தான் முருங்காவை அரைச்சி குடித்தாலும் சரி, என்ன தான் ஸ்ப்ரவுட்ஸை சாப்பிட்டாலும், என்ன தான் கீரையை சாப்பிட்டாலும் கொஞ்சமாக தான் சேரும். அப்படின்னா வெஜிடேரியனுக்கு வந்து ரத்தம் வந்து ஏறாதா அப்படின்னா கண்டிப்பாக ஏறும். அது எப்படி அப்படின்னா, நம்ம இது ரத்தத்துக்கு வெறும் ஹீமோகுளோபினே ஒரு சாப்பிட்டா நம்ம பேசணும். ஈவன் நம்மளுக்கு உடற்பயிற்சி எப்படி தொப்பையை குறைப்பது அப்படின்னு பற்றி மட்டும் நம்ம பேசுறதுக்கான அவ்வளோ வாய்ப்புள்ள ஃபீல்டு இது. ஸோ அப்போ ஹெச்பி கம்மியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நான்வெஜ் கொடுக்கணும். எல்லாருக்கும் நான்வெஜ் தேவையா அப்படின்னா தேவையில்லை. ஆனால் ஹெச்பியை பார்க்காம நீ டயட் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு சரியான முடிவு இல்லை. எல்லாருமே உடம்பு இழைச்சா நல்லது தான். நான் ஹெச்பி டெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது சரி கிடையாது. ஸோ இது அதுக்கப்புறம் லிவர் பார்க்கணும். லிவர் வந்து நம்மளுக்கும் உடலுக்கும் ரொம்ப இது. இன்றைக்கி வந்து குடிக்காமல் லிவர் கெட்டு போகுமா? குடிக்காமல் லிவர் கெட்டு போகிறது இன்றைக்கி அதிகம். குடித்தவங்களோட குடிக்காதவங்களுக்கு அதிகமாக லிவர் கெட்டு போகுது. ஏன் அப்படின்னா இந்த கொக்கோ கோலா மாதிரியான ஜூஸு, சர்க்கரை பானங்கள், பெப்சி அந்த மாதிரியான பானங்கள், அதுவும் குடிப்பழக்கம் தானே. எதை குடித்தாலும் குடிப்பேன். அப்புறம் தண்ணியை குடிக்கிறீங்க, டீயை குடிக்கிறீங்க, காஃபியை குடிக்கிறீங்க, ஆனால் எல்லாமே கெடுத்தலாங்க தண்ணியை தவிர்த்து. சொன்னாங்க அவ்வளோ ஒரு பெண் தானேங்கிற மாதிரி அதுவும் ஒரு பானம் தானே. ஸோ பெப்சியும் ஒரு பானம் தானே. ஸோ ஒரு உண்மையை சொன்னால் ஆல்கஹாலில் கூட அவ்வளோ சர்க்கரை இல்லை. உடனே நம்ம மதுப்பிரியர்கள் சண்டைக்கு வந்துட்டு போகிறாங்க. மதுப்பிரியர்கள் மாதிரி இப்போ வந்து பெப்சி பிரியர்கள், கொக்கோ கோலா பிரியர்களுக்கு ஒரு பேர் வைக்கணும். அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா பானப்பிரியர்கள். ஜூஸ் குடிக்கிறவங்க. நிஜமாக நான் ஆல்கஹாலிக் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம பேச வேண்டிய ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். எனக்கு 10 வயசில் நான் ஆல்கஹாலிக் வந்திருக்காங்க, 20 வயசில் வந்திருக்காங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்திருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா மாலா வடிவேல் சொல்வாங்க, அக்கா மாலாக்கு என்னென்னத்தையோ கலப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஜங்க்கு, அதாவது எங்கிட்ட ஸ்மூத்தி குடிக்கலாமா, நீங்கள் காய்கறி சாலடு சாப்பிட்லாமா, மண்டையில் பூச்சி வந்துடும், புழு வந்துடும், அப்புறம் பொரியல் சாப்பிட்லாமா, காய்கறி சாப்பிட்லாமா, டயட் இருந்தால் கிட்னி போயிடாதா, இந்தமாரி கேள்வி கேட்குறவங்க அக்கா மாலா சாப்பிட்லாமா வேண்டாமா, கேஎஃப்சியில் நான் சிக்கன் எடுக்கலாமா வேண்டாமா, மிக்டொனால்டில் நான் பிஸா சாப்பிட்லாமா, இது பர்கர் சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு கேட்குறதே கிடையாது.
யாராவது ஒருத்தர் கேட்க சொல்லுங்கண்ணா. இது வரைக்கும் மேடம் கேவிசி சிக்கன் நல்லா தானே என்கிட்ட யாருமே கேட்டதில்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோ ஃபேட்டை ரீஃபைண்ட் ஆயிலில் பொரிச்சா கெடுதல் தான், இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்றோம் டேஸ்ட்டுக்காக. குடிக்கிறவங்க எப்படி பண்ணுறாங்களோ அப்படி தான் இந்த ஜங்க்கு சாப்பிட்றோம். அப்புறம் நான் லிவர் கெட்டு போகாமல் என்ன பண்ணேன், ஸோ லிவர் கெட்டு போகுது. அப்போ லிவர் டெஸ்ட்டு HGOT HGPT இதெல்லாம் பண்ணிவிட்டு கிளாட்டிங் டைம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் பண்ணி பார்ப்போம். பிளட்டு லிவர் ப்ரொஃபைல் பார்த்துட்டு லிவர் ப்ரொஃபைல் சரி சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஸ்கேன் பண்ணணும், லிவர் ஸ்கேன் பண்ணணும். இப்போ வந்து டாக்டரை சொல்லி அனுப்புவோம், உங்களுக்கு லிவர் ப்ரொஃபைலில் வந்து கொஞ்சம் டவுட் இருக்குது, போய் ஒரு தடவை டாக்டரை பார்த்துடுங்க. ஒரு யூஎஸ்ஜி பண்ணிட்டு வாங்க, அதாவது யூஎஸ்ஜி அப்டமன் அப்படிம்பாங்க. ஸோ அல்ட்ராசவுண்ட் அப்டமன் அது பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 இது தெரியணும் நம்மளுக்கு. இந்த எந்த கிரேடில் இருக்குது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், என்ன உணவுகள் கொடுக்கறது, என்ன உணவு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறது. ஏன் அப்படின்னா ஃபேட்டி லிவருக்கு உணவு ரெஸ்ட்ரிக்ஷனோட மிகச்சிறந்த ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை. இது அடுத்து கிட்னி ப்ரொஃபைல். கிட்னி ப்ரொஃபைலில் வந்து யூரியா, கிரியாட்டினின், அப்புறம் அதிலே யூரின் பண்ணுவாங்க, மைக்ரோ ஆல்புமின், EGFR, உங்களோட ஃபில்டரிங் ரேட் எவ்வளோ அப்படின்னு நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம இதில் இத்தனை பிளட் டெஸ்ட்டையும் வந்து ஆண்களும் பண்ணணும் பெண்களும் பண்ணணும். யாரெல்லாம் டயட்டுக்கு வராங்களோ அவங்களாம். இன்னும் நான் முடிக்கல. ஐயோ இவ்வளோ டெஸ்ட்டாலாம் நினைக்காதீங்க. இது வந்து ஒரு 1800 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்குள்ளே பண்ணுற டெஸ்ட்டு. இதை கிட்னியை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்டீங்களா கம்மியாக சாப்பிட்றீங்களா. ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து எல்லா ஆர்கனஸுக்கும் சேர்த்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடுவோம் ஓரளவுக்கு, ஃபுல்லாக பண்ணுறது. இப்போ விட்டமின் டெஸ்ட்டே எடுத்திங்கன்னா விட்டமின் B12 D மட்டும்தான் நான் சொல்கிறேன். விட்டமின் B6 அந்த மல்டி விட்டமின் லிஸ்ட்டே இப்போல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தைரோகேர் மாதிரியான பிரபல இவங்கெல்லாம் விட்டமின் ப்ரொஃபைலு ஒரு 7-8 விட்டமின் ப்ரொஃபைல் பண்ணி கொடுக்குறாங்க. மினரல் ப்ரொஃபைல் பண்ணுறாங்க. மினரல் ப்ரொஃபைல் ரொம்ப நல்லது. மெக்னீஷியம், பொட்டாசியம். மெக்னீஷியம் நிறைய பேர் கம்மியாக இருக்குது, கால்சியம் ரொம்ப பேர் கம்மியாக இருக்குது. ஸோ அதுவும் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. உங்களோட ரத்தம் மாதிரியில் உங்களோட மனதும் உடலும் தெரியுது. நான் சொல்லுவேன், என்ன மேடம் எங்கள் வீட்டில் நான் தூங்காது, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் 4 மணி நேரம் தான் தூங்குறீங்க, 3 மணி நேரம் தான் தூங்குறீங்க. நீங்கள் காலைல ஒழுங்காக டாய்லெட் போயிருக்க மாட்டீங்க, நீங்கள் சாப்பிட்டோன்னே டாய்லெட் போவீங்க, சாப்பிட்டோன்னே டாய்லெட் போக மாட்டீங்க, 3 நாளைக்கு டாய்லெட் போக மாட்டீங்க. இது எல்லாமே எப்படி நீங்கள் வீட்டில் பார்த்த மாரி சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் இருக்கான்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் எப்படி நான் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிம்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அந்த அனுபவத்தில் கற்றுக்கலாம். பேஷண்ட் வரப்பையே, ஒரு கிளைண்ட் வரப்பையே, பேஷண்ட்னு சொல்ல முடியாது, நாங்கள் எங்களுக்கு கிளைண்ட்ஸ் தான், ஏன்னா நாங்கள் டாக்டர் கிடையாது. ஸோ ஒரு கிளைண்ட்டு வரப்பையே அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஏது அப்படின்னு ஓரளவுக்கு அவங்களோட 2 வார்த்தைகள் பேச்சிலையும் பிளட் ரிப்போர்ட்லேயும் தெரிஞ்சிடும். நிறையா தெரியும். இவங்க வந்து இவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு உடலை பாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு உடல் நலம் அவங்களோட ஸ்ட்ரெஸ் அளவு அதிகரிச்சு அப்படின்னு. விட்டமின் D எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கியிருக்க மாட்டாங்க, சோர்வாக இருப்பாங்க, முடி உதிரும். ஏன்னா முடி உதிரத்துக்கும் விட்டமின் Dக்கு சம்மந்தம் இருக்கா? இருக்குது. அது பயோட்டின் சப்ளிமெண்ட் தனியாக கொடுப்போம். பட் வந்து இதுவும் உண்டு. சரியாக தூங்க மாட்டோம். இப்போ வந்து இந்த விட்டமின் Dயை நான் சரி பண்ணாமல் வெயிட் லாஸ்க்கு போனேன்னு வச்சுங்க, அவங்களே ஆல்ரெடி மூட் அவுட்டில் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப டெய்லி நம்மளுக்கு சூரிய ஒளி வேணும். சூரிய ஒளிங்கிறது ஒரு உணவு, அதை மறந்துட்டோம். இந்த நடக்கிறோம்ல டெய்லி ஒரு மணி நேரம் வெயிலையும் நடக்கணும். B12 மெமரி லாஸ் பயங்கரமாக ஆகும். வெஜிடேரியனுங்க நிறைய B12 கம்மி இருக்கும். எங்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அழுன்னு அழுவாங்க, பயங்கர ஸ்ட்ராங். அவங்களால செய்ய முடியாது எதுவும் இல்லை. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு கண்ணில் தனித்தனியாக கொட்டுது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. எதனாலனே அவங்களால ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஏன்னா நம்மள மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. முன்னாடியே நம்ம ஃபங்க்ஷனல் டிப்ரெஷன் எனக்கு ஒரு ஃபங்க்ஷனல் டிப்ரெஷனோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. சரி எதுக்கும் பிளட் ரிப்போர்ட் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா 3 ஷாட்டு B12 ஷாட்டு. செமையாயிட்டாங்க, சூப்பராகிட்டாங்க. அதுக்கப்புறம் டயட்டில் வந்து 23 கிலோ குறைச்சாங்க. அதெல்லாம் வேறு கதை. அவங்க அழுக அப்படியே நின்றுடுச்சு. அதுமாதிரி மறந்து போகிறது. அப்புறம் காலில் ரொம்ப நாள் இப்படி இருந்தால் கால் மறத்து போகிறது. நியூரோபியன் மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஏதாவது இருக்கா? இது எல்லாமே உங்களோட சிம்டமேட்டிக்கும் கலந்து பேசணும். வெறும் பிளட் ரிப்போர்ட் வச்சு உனக்கு B12 கம்மியாக தான் இப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது. சில பேருக்கு கிளினிக்கல் சிம்டம் இருக்கும், சில பேருக்கு ஃபிசிக்கல் சிம்டம் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஸோ இது அடுத்து விட்டமின்ஸ் பார்க்கணும், விட்டமின் ப்ரொஃபைல். ஏன்னா முழு விட்டமின் ப்ரொஃபைலும் பார்த்துடலாம். அடுத்து தைராய்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு உடம்பு குண்டாகும் தைராய்டு ஜாஸ்தி இருந்தால், உடம்பு ஒல்லியாகும் தைராய்டு கம்மியாக இருந்தால் ஜாஸ்தி ஆகும். ஸோ தைராய்டு வந்து ஒரு முக்கியமான ஹார்மோன். அப்புறம் டெஸ்டிஸ்ட்ரோன்,
இவங்களுக்கு வந்து வேணும்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அதெல்லாம் எடுப்போம், அதெல்லாம் அன்னெசரியாக தொடுறதில்ல. இந்த எஃப்ஹெச் எல்எஸ்ஹெச் இதெல்லாம் ஃபெர்டிலிட்டிக்காக எடுப்பாங்க. இன்ஃபெர்டிலிட்டியோ பிசிஓடியோ இருந்ததுன்னா தான் எடுக்கிறது, அதுக்குள்ளே நாங்கள் போகிறதில்ல. இருந்ததுன்னா எடுப்போம். ஆனால் தைராய்டு கண்டிப்பாக பார்த்துருவோம். தைராய்டு இருந்ததுன்னா உடனே ஒரு டாக்டரை பார்த்து தைராய்டு டோஸ் ஜாஸ்தி பண்ணணும்னா ஜாஸ்தி பண்ணியே ஆகணும். அதை பண்ணால் தான் டயட் வரலாம். டயட்டில் வந்து ஓரளவுக்கு தைராய்டு அதாவது டிஎஸ்ஹெச் லெவல் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பு ஆரம்பத்துலேயே வந்தாங்கன்னா இருக்குது. ஆரம்பத்துலேயே வந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான். பட் தைராய்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ணும், ஒரு சப்ளிமெண்ட் மாத்திரை வாங்கி போட்டிங்கன்னா சரியாக போச்சு. ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது தைராய்டு கிளாண்ட் அதிகமாக உற்பத்தி ஆகும்போது தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். குறைவாக இருக்கும்போது மெட்டபாலிசம் சிக்கல், உங்களுக்கெல்லாம் கை ஷிவரிங் இருக்கும், என்ன நடக்குது நம்ம உடம்புக்குன்னே தெரியாது. ஸோ இப்படி இருக்கவங்கள வந்து நீ மனநல சிக்கல் ஆலோசனை பண்ணுறனா சரி வராது. உன் தைராய்டு மூல பாரு, உன் B12 பாரு, உன் டிஏ பாரு, உன் ஹெச்பிஏ பாரு, உன் ட்ரைக்ளிசரைடை பாரு. இதெல்லாம் பார்க்காம நம்ம எடுப்பில் எதுவுமே சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் இன்றைக்கி இருக்குது. உணவினால் வரக்கூடிய மனச்சிக்கல்கள் அதிகமாகிடுச்சு, மனசினால் வரக்கூடிய உடல் நல சிக்கல்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ட்ரைக்ளிசரைட் ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்க ஆஃபீஸில் கத்திக்கிட்டு உட்காந்துருப்பான், இல்லை மனைவிக்கும் கணவனுக்குமா பிரச்சனையாக இருக்கும், இல்லை டைவர்ஸ் பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி வந்து உறவுகள் வந்து ரொம்ப சிதைஞ்சு போயிட்டுருக்கு. அது உடல் நலத்தை பயங்கரமாக பாதிக்குது. ஸோ எதனால் பாதிக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாதிக்குது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்தோம்னா விட்டமின் டி இருக்காது, ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டா, விட்டமினே இருக்காது, எல்லா மல்டி விட்டமின் கிடச்சிருக்காது. அதனால் கட்டில் சில சமயம் கட்டு சரியாக இருக்கிறதுனால எதையுமே அப்சர்வ் பண்ணியிருக்காது. இவங்க நல்லா தான் சாப்பிட்ருப்பாங்க, கட்டில் வந்து சரியான அளவு கட்டு இல்லாதனால ஐபிஎஸ், அல்சர், இது எல்லாமே நம்ம கட்டு சம்மந்தப்பட்டது. இந்த விட்டமின் ப்ரொஃபைல், அப்புறம் யூரின் அனாலிசிஸ், பஸ்ஸல்ஸ் இருக்கா இது இருக்கா அப்படின்னு ஹார்மோன் சொல்லிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு சமாளிச்சு. இவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் அந்த ரிப்போர்ட்டுக்கு பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டயட்டை பரிந்துரைப்பீங்க. யூரிக் ஆசிட். ஓகே. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கெல்லாம் இந்த முட்டி, இந்த கால் இதிலெல்லாம் வலி வரும். ஸோ அப்போ யூரிக் ஆசிட்க்கு ஏற்ற டயட் கொடுக்கணும். அப்புறம் ஐபிஎஸ் அதெல்லாம் இருக்கா, வயிறு சரியாக இருக்கா, அல்சர் இருக்கா, இதெல்லாம் கிளினிக்கல் சிம்டம்ஸு. பிளட் ரிப்போர்ட்டில் இதை எடுத்துட்டால் போதும். வேணும்னா இசிஜி வேணும். இசிஜி எல்லாருக்கும் எடுக்கிறது நல்லது, எக்கோ எல்லாருமே எடுக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி கோவிடுக்கு அப்புறம் சிறு வயதில் மரணங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அப்போ இசிஜி எக்கோ எடுக்கணும். ட்ரெட்மில் டெஸ்ட்டு, ட்ரெட்மில்ல ஓட வச்சு உங்களோட ஹார்ட்டோட எஃபிஷியன்சி பார்ப்பாங்க. அது எக்கோங்கிறது நம்மளோட ஹார்ட் ஸ்கேன் மாதிரி. ஸோ இது அப்புறம் யூஎஸ்ஜி அப்டமன். ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு ஓவரிஸ், யூட்ரஸோட வால் திக்கனிங், கிட்னி ஸ்டோன் இருக்கா, கிட்னினா வெறும் கிட்னியில் உள்ள ஸ்டோன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வலிக்கும். ஸோ கிட்னி ஸ்டோன் இருக்கா, லிவர் பிரச்சனையாக இருக்கா, இதெல்லாம் வந்து ஸ்கேனிங்கில் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் மருத்துவரோ உங்களோட உணவு நல மனநல ஆலோசகர்களோ அடுத்து எதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு உடனே போயிடுங்க. ஓகே, டிலே பண்ண வேண்டாம். இசிஜிங்கிறது பேசிக், எல்லாருமே பண்ண வேண்டிய ஒன்று தான். சில பேருக்கு கேன்சர் ஸ்க்ரீனிங் தெரியாகும். பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து ஒன்றுமே வேண்டாம். பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா பெண்களே வந்து இதை நல்லா இந்த இடத்தெல்லாம் அழுத்தி பார்த்து இங்கெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், ரவுண்டாக பண்ண சொல்லுவோம், அப்புறம் இப்படி பண்ண சொல்லுவோம், அப்புறம் இங்கே ப்ரெஸ் பண்ணி பண்ண சொல்லுவோம், அப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ண சொல்லுவோம், அப்புறம் இங்கே அமைக்கி பார்க்க சொல்லுவோம். இது வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங். ஸோ இதை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டிலேயே பண்ணி அதில் பால் கட்டி மாதிரி ஏதாவது கட்டியிருந்ததுன்னா அதையும் பார்த்துக்கிறது இன்றைக்கி நல்லது. ஏன்னா இன்றைக்கி டக்குன்னு பிரெஸ்ட் கேன்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் நம்மளோட அடுத்த கேன்சர் ஸ்க்ரீனிங், வீட்டில் ஏதாவது ஃபேமிலியில் கேன்சர் இருக்குது அப்படின்னா பேப்ஸ்மியர் மாதிரியான டெஸ்ட்டு 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கர்ப்பைக்கான இது இருக்கலாம், சர்விக்கல் கேன்சர் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதையும் ரூல் அவுட் பண்ணுறது நல்லது. மேம், இப்போ வந்து இத்தனை விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதில் குறிப்பாக கேட்கணும் அப்படின்னா நீங்களே வந்து நிறைய பேருக்கு டயட்டை பரிந்துரை பண்ணியிருப்பீங்க. இந்த பிளட் டெஸ்ட்டில் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் இல்லாமல் டயட்டே கிடையாது. ஓகே, இந்த பிளட் டெஸ்ட் பற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, அனீமியா, அப்புறம் டயபெட்டிஸ், அப்புறம் கொலஸ்ட்ரால், அப்புறம் வந்து விட்டமின் டிஃபிஷியன்சி, அதெல்லாம் பேசும்போது உங்களோட பார்வையில் உங்கள்கிட்ட வந்தவங்க வந்து எதில் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? கொலஸ்ட்ரால் அதிகமாக வராங்களா, இல்லை வந்து ஃபேட்டி லிவர் அதிகமாக வருது? 90% விட்டமின் டி கம்மி, 90% விட்டமின் டி. ஓகே. அடுத்து வந்து ஹெச்பி கம்மி பெண்களாக இருந்தால், அடுத்து B12 கம்மியாக வராங்க,
அடுத்து ட்ரைக்ளிசரைட் ஜாஸ்தியாக வராங்க, ஃபேட்டி லிவர் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, ப்ரீ டயபெட்டிக் ஜாஸ்தியாக இருக்குது, இதெல்லாம் காமன். தைராய்டு வந்து இன்றைக்கி தைராய்டும் காமன் ஆகிடுச்சு, தைராய்டு காமனாக இருக்குது. இன்ஃபெர்டிலிட்டி, மெயின் இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தைலாம் பிறக்கலாம் அப்படின்னா ஸ்பெர்ம் டெஸ்ட்டும் எடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் டயட் எக்ஸசைஸ்லேயே ஸ்பெர்ம் கவுண்ட் ஜாஸ்தி பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். உட்காந்துருக்கிறது அதெல்லாம் மருத்துவர்கள்ட்ட நீங்கள் போயே ஆகணும், இது எல்லாமே அறிவியல் தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உணவு, மனநலம் இதுலேயே சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவை சப்ளிமெண்ட்ஸு அதெல்லாம். இப்போ வந்து தைராய்டு கம்மியாக இருந்தால் தைராய்டு மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லை நான் அவனுக்கு தைராய்டை சரி பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களும் ஏதோ ஒன்று தானே கொடுக்குறாங்க. அதுக்கு தைராய்டே நீங்கள் தைராய்டு மாத்திரையே சாப்பிட்டுலாமே. ஸோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறப்பையும் முடிஞ்ச அளவுக்கு டயட்லேயும் ஒமேகா 3 மாதிரியான சப்ளிமெண்ட்லேயும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதமோ 2 மாதமோ ட்ரை பண்ணலாம். அப்போ அந்த ஆரம்பத்துலேயே நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆரம்பத்துலேயே மருத்துவ ரீதியாக ரொம்ப அட்வான்ஸாக போகாமல் டயபெட்டிக் வந்தோடனே நீங்கள் இதை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டயபெட்டிக் மருத்துவம் வந்து ஆகிடும். இதே ரொம்ப மருத்துவ ரீதிகளாக உடம்பு செட் ஆகிடுச்சுன்னா அது திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப டஃப். ரைட் மேம், நிச்சயமாக உங்களோட கருத்துக்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அவேர்னஸை கொடுக்கும் நம்புகிறோம் மேம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.